ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிராணி ஐடியாஸ். நாம் டேண்ட்ரஃப் அதாவது பொடுகு தொல்லை தலையில் இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாக என்ன ரெமெடி பண்ணலாம் அப்படின்றத அந்த கீரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது பொடுத்தலை. இதை நம்ம ஒரு அழகு சார்ந்தான பிளான்ட்டாக கூட நம்ம வளர்க்கலாம் வீட்டில். இது பார்த்திங்கன்னா கொடி வகையை சார்ந்தது. ஒரு அடி அளவுக்கு தான் வளரும், அதுக்கு மேலே அப்படியே படர்ந்து தான் வரும். இந்த கீரை பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப பெனிஃபிட் நம்மளுக்கு. டேண்ட்ரஃப்க்கு மட்டும் இல்லை, ரத்த சோகைக்கு, அதுக்கப்புறம் கிட்னி சார்ந்த ப்ராப்ளமுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பொடுதலை ரொம்ப நல்லது. இந்த பொடுதலையை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் இலைகள். அதோட பூக்கள் பார்த்திங்கன்னா திப்பிலி மாதிரி இருக்கும் சைஸு, அதுக்கு மேலே பூ இருக்கும். இந்த பூ, இலைகள், தண்டு எல்லா பகுதியுமே ரொம்ப மெடிசினல் வேல்யூ உண்டு. அதாவது இதை நீங்கள் இந்த ஹெர்பல் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீர் தேங்கி இருக்கிற இடத்துல, ஏரிகள், குளங்கள், குட்டைகள், அந்த மாதிரி இடத்துல தான் இது நிறைய வளரும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது கிடச்சிதுன்னா கொண்டுட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் நட்டு குரோட்டான்ஸ் மாதிரி நல்லா தண்ணி நிறையா ஊற்றுங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி நல்லா ஊற்றணும் அப்படின்னா நல்லா வளரும். வளர்ந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்மளுக்கு இந்த பூ பார்த்திங்கன்னா அந்த பூவும் சேர்ந்து அந்த இலைகளோடு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்கலாம். இது வளர்த்ததுனால நமக்கு என்ன பயன் பார்த்தீங்க அப்படின்னா, டேண்ட்ரஃப், இந்த டேண்ட்ரஃப் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நிறைய டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போகிறோம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் பதில் இதை இந்த பூ, அதாவது இந்த பூ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பூ, இலைகள், தண்டுகள் இதெல்லாமே நம்ம நல்லா நசுக்கி நல்லெண்ணெயில் காய்ச்சி தேய்ச்சி தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பொடுகு தொல்லைகள் எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டிசீஸ், நம்மளுக்கு ரத்த சோவையால் ஸ்கின் டிசீஸ்லாம் போகிறதுக்கு இதை நம்ம சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை துவையலாக செஞ்சு சாப்பிடலாம். கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நேச்சுரல் ரெமடி தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம இது பண்ணுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரல் ரெமடிஸை நம்ம லைஃப்பில் கொண்டு வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நம்ம இயற்கை வழியாக சார்ந்த வழிமுறைகள், வளர்ப்பு அந்த மாதிரியே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க அந்த ரத்த சோகை, ரத்தத்தை சுத்தப்படுத்துறது, அந்த இது எல்லாமே நடக்கும். அதனால் நம்மளுக்கு அந்த அனிமிக்ன்ற ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த நிறைய வைரஸ், சின்ன சின்ன கிருமிகளால் அஃபெக்ட் ஆனது, அந்த செல்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா புத்துணர்வு பெற்று ரெக்கவர் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த பொடுதலையை நான் நிறைய இடத்துல தேடி இருக்கேன். எனக்கு கிடைக்கல. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தேடினப்போ எனக்கு இது கிடைக்கல. அதனால் நாட்டு மருந்து கடையில் பொடியாக தான் நான் வாங்கினேன். நம்ம பொடியாக எப்பயுமே வாங்கும் போது அதோடய சத்துக்கள் எப்படி இருக்குது, அதை எப்படி பராமரித்து பொடியாக்குனாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம எப்பயுமே முக்கால்வாசி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து யூஸ் பண்ணோன்னா பவுட்ரு அது ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு 10-15 ஹெர்பல் பிளான்ட்டை நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம பிற்காலத்தில் இருக்க ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம நல்ல வழிமுறைகளை நல்ல இதை சொல்லி கொடுக்குறோம். உணவு பழக்கங்கள், நல்ல பழக்கங்களை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு உணர்வும் இருக்கும் நம்மளுக்கு. ஒரு திருப்திகரமாக இருக்கும். எப்பயுமே ஹெர்பல் பிளான்ட்டை கொஞ்சம் நம்ம சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கிட்டாவே அவ்வளோ நல்லது, நன்மை தரும். அது நம்ம உடம்புல இருக்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அது ரெக்கவர் ஆகும். எதுவுமே அமிர்தத்தையாக இருந்தால் கூட அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஹெர்பல் பிளான்ட்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்த்து உங்கள் வீட்டில் பயனடைங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். கிராணி ஐடியா.